சார் சென்னை ஐஐடியில் தயாரிக்கப்பட்ட ஹைப்பர் லூப்பு இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, அதனுடைய டியூப் தயாரிச்சிருக்கோம், அது எவ்வளோ நாளில் பயன்பாட்டுக்கு போகிறோம்? இப்போ வந்து ஹைப்பர் லூப்பை பொறுத்தவரையில் ஆராய்ச்சிங்கிறது 4 கட்டத்தில். முதல்ல வந்து அந்த பாட் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அதில் தான் அது வந்து அந்த பொருள். அந்த பாடு வந்து சாதாரணமாக ஒரு ட்ராக்கில் போகும். லெவிடேஷன் சொல்கிறோம், அதாவது மேலே தூக்கிட்டு போகணும். அதை மேலே தூக்கின அப்புறம் தான், ஏன்னா ஒரு ட்ராக்கில் போச்சுன்னா ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி, ரொம்ப ஸ்பீடு போக முடியாது. அது கொஞ்சம் அந்த ட்ராக்லேருந்து ஒரு இன்ச்சு மேலே தூக்கி ஃபுல் ஸ்பீடில் போனால் தான், ஏரில் போனால் தான் நமக்கு ஸ்பீட். இது வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா, ஏரோப்ளேன் வர்சஸ் நார்மல் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆர் ரயில் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த லெவிடேஷனை வச்சு இதை ஓட்டுறது, வெறும் திறந்த வெளியில் லெவிடேஷனை வச்சு ஓட்டுறதுங்கிறது ஒன் ஆஃப் த கான்செப்ட். இதுக்கு நிறைய சக்ஸஸ் வந்திருக்கு. அது பசங்க இப்போ நல்லாவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக ஒரு டியூப்பு போட்டு அதை வேக்யூம் க்ரியேட் பண்ணி, இல்லை லெவிடேஷன் வச்சு கொஞ்சம் தூக்கிட்டு அது வேகமாக போனாலுமே ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா, ஒரு டியூப்பில் போட்டிங்கன்னா அது இன்னும் வேகமாக வேக்யூம்குள்ளே போச்சுன்னா இன்னும் வேகமாக போகும். அப்போ தான் அந்த 500-600 km/h அதால் பண்ண முடியும். இது 3வது ஸ்டேஜ். அந்த 3வது ஸ்டேஜ்லேயே அந்த உள்ளே வைக்கிறதே முதல்ல கார்கோவை வச்சு அனுப்பலாம். அதில் ஏதாவது ஆகிடுமா, அந்த ஹோல் ப்ரெஷரில் ஒன்றும், அதுக்கப்புறம் ஹியூமனை வச்சு அனுப்பணும். ஏன்னா வேக்யூமில் ஹை ஸ்பீடில் போகிறதே ஹியூமனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்லோவாக இதை கொஞ்சமாக இதை ஆராய்ச்சி நம்ம பண்ணி கொண்டு வரணும். ஸோ இது மாதிரி 4 கட்டத்தில் நமக்கு இருக்குது. ஸோ முதல் கட்டம் இப்போ வந்து லெவிடேஷனில் அது மேலே போகிறது, அது பண்ணிட்டாங்க. 2வது அதை வேக்யூமில் விட்டு பண்ணுறது இப்போ ஆரம்பித்து அந்த டியூப் செட் பண்ணியிருக்கோம். 422 km நம்ம பெருசாக, இல்லை ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஹைப்பர் லூப் ட்ராக். இதில் வந்து நம்ம இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்பீடு டெஸ்டிங் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடத்தணும். அதில் நமக்கு யாரெல்லாம் ஹைப்பர் லூப்பில் இன்ட்ரெஸ்டடோ அவங்களாம் வந்து இது பண்ணலாம். அதில் நல்ல காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு நம்ம அவங்கள மேலே அவங்கள என்கரேஜ் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் ஹைப்பர் லூப் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ராசஸ். இதுக்கு முதல்ல ட்ராக் வேணும். அந்த ட்ராக்கை தான் நம்ம தையூர் கேம்பஸில் இந்த 422 மீட்டர் செட் பண்ணிட்டோம். இந்த வருஷம் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அங்கே நடக்க போகிறது. இது எல்என்டி இன்னொரு 2-3 கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணி அந்த கொஞ்சம் அவங்க ஃபண்டு போட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்து நம்ம ரயில்வே மினிஸ்ட்ரியிலேருந்து நிறையா வந்தது. அதை வச்சு தான் அந்த ஹைப்பர் லூப்பை இப்போ செட் பண்ணியிருக்கோம். 422 மீட்டர் இப்போ ரெடியாக இருக்குது அந்த ட்ராக். சரி, இதுக்கு அடுத்தது வந்து இப்போ இதோட கமர்ஷியலைசேஷன். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப், நம்ம பசங்களாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க, டியூட்டர்னு. அது இந்த சென்டர் ஃபார் ரயில்வே ரிசர்ச்னு ஒன்று இதில் ஆரம்பிக்கிறோம், ரிசர்ச் பார்க்கில். அங்கே இந்த ஸ்டார்ட் அப் நல்லா ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் என்ன பண்ணணும், முதல்ல இந்த ட்ராக்கு கவர்மெண்ட் கொடுக்குறது, நம்ம வந்து இந்த பாடை பண்ணி இந்த பாடை உள்ளே வச்சு அந்த பாடில் வந்து நம்ம முதல்ல கார்கோவை அனுப்புகிறோம். அது எத்தனை கிலோ கார்கோ எப்படி போகிறது அதெல்லாம் இப்போ கேல்குலேஷன் பண்ணோம். அடுத்த ஸ்டேஜாக நம்ம வந்து ஹியூமனை வைக்கிறோம். ஸோ இத்தனை கான்செப்ட் இருக்குது. அதனால் இது படிப்படியாக அப்படி கொண்டு போனோம். இப்போ ஹியூமனை அதில் அனுப்புறதே சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் இப்போ ஒரு ஹைப்பர் லூப் ஸ்டாண்டர்ட்ஸ், நீங்கள் எப்படி இப்போ பிளேனுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கோ, ஏர் ஃப்ளைட்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கோ, அது மாதிரி ஹைப்பர் லூப்புக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வரும். அந்த ஸ்டாண்டர்டும் நம்ம எவால்வ் பண்ணணும். அது மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்து அதை எவால்வ் ஆகி வந்தப்புறம் நம்ம அதில் வந்து கார்கோ அனுப்பலாம். அடுத்தது ஹியூமனை வச்சு டெஸ்ட்டு பண்ணணும். அதில் சும்மா வந்து நல்லா ஃபுல் காற்றோட்டத்தில் வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் குறைச்சிட்டு வச்சு பார்க்கணும். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா இந்த ஹைப்பர் லூப் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதான் நெக்ஸ்ட் ஃபேஸில் என்னென்னா, இது வந்து மேஜராக கார்கோவை வச்சு அனுப்புறது. அதுக்கப்புறம் ஹியூமனை வச்சு அனுப்பிச்சா என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா யாரெல்லாம் உள்ளே போகலாம், யாரெல்லாம் போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் அடுத்த கட்ட ஸ்டேஜாக நம்ம பண்ணணும். சார், நம்ம இதுக்குரிய இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் எப்போ நடத்த போகிறோம்? அதுக்கு கிட்டத்தட்ட நம்ம இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் ஏப்ரலுக்குள்ளே ஒரு டைமில் நடத்துகிறதா இருக்கும். 25 ஜனவரி 25 ஜனவரி மார்ச்சுக்குள்ளே.
அது வந்து டிபெண்டிங் அப்பான் த ரெயின்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ நம்ம தையூரில் ஆரம்பிச்சிருக்கிற அந்த 400 மீட்டர் டியூப்பில் மட்டும்தான் நம்ம எல்லா டெஸ்டிங்கும் பண்ண போகிறோம் இல்லைங்களா? எல்லா டெஸ்டிங்கும் அது வந்து ஹைப்பர் லூப் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களாம் கூட வந்து அங்கே டெஸ்டிங் பண்ணலாம் காலத்தில். இப்போ இது நல்லா கொஞ்சம் இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கோம். அது இப்போ ஒரு லெவல் டெஸ்டிங் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டோம். யார் வேணால் அங்கே வந்து டெஸ்டிங் பண்ணலாம் அவங்களோட ஹைப்பர் லூப்புக்கு. அதுக்குள்ளே சில டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு நமக்கு கொடுக்க போகிறாங்க. சார், நம்ம சென்னை டு பெங்களூர் வந்து ஹைப்பர் லூப் ட்ராக் போட எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கு எப்போ திட்டம் வர வாய்ப்பு? அதாவது இப்போ வந்து இப்போ என்னோட ஐடியா என்னென்னா, இப்போ சென்னை போர்ட்லேருந்து எண்ணூர் போர்ட்லேருந்து நம்ம அது பேர் என்ன, நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கோயம்பேடு, அது மட்டும் போடலாமா? கார்கோக்கு மேலே முதல் இதில் வந்து சக்ஸஸ் வந்து கார்கோவில் வரும், ஃபுல் ஸ்பீடில் கார்கோ போடுது. அடுத்த சக்ஸஸ் வந்து மெட்ரோ ரயில்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல வரும். இப்போ இங்கேருந்து இப்போ பூனமல்லி மட்டும் இப்போ அந்த ஹை ட்ராக் போட்டிருக்காங்க இல்லையா, இதை நம்ம பெங்களூர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அது பல. ஸோ இதை நினச்சா வந்து ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் பண்ணலாம். ஒரு 100 கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஸ்பெசிஃபை கொடுத்துட்டு எல்லோரும் ஒரு ஸ்ட்ரெச்சை பண்ணுங்க. 3 கிலோமீட்டர் ஆளுக்கு கொடுத்துரும். மொத்தம் 300 கிலோமீட்டர், 370 கிலோமீட்டர். ஆமாம், ஆளுக்கு 37 ஒரு 100 பேரை கொடுத்துட்டு ஆளுக்கு 4 கிலோமீட்டர் கொடுத்துட்றோன்னா கடை முடியும். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டெக்னாலஜி வந்து ஒரு மாதிரி ஸ்கேலபிள் டெக்னாலஜி. ஸ்கேலபிள்னால் இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்டெப்பாக போய் அங்கே ரீச் பண்ணணுங்கிறது இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சார், இப்போ வந்து நம்ம 400 மீட்டர் இங்கே போட்டது எல்லா டெஸ்டிங்கும் முடித்த பிறகு தான் அந்த டெக்னாலஜியை ஃபைனல் பண்ண முடியும் இல்லைங்களா? அதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? இல்லை, 400 மீட்டர் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒண்டி பாடு பண்ணல, நிறையா பேர் இந்த பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ரோடு போடுற மாதிரி, அதில் எந்த கார் வேணால், அதில் ஹோண்டா கார் ஓட்டலாம், மாருதி ஓட்டலாம், அந்த டொயோட்டா ஓட்டலாம், யார் வேணால் ஓட்டலாம், அது மாதிரியான. ஸோ நிறையா பார்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. இப்போ இந்த 400 மீட்டர் ட்ராக்கை போட்டு இது நல்லா வேலை செய்யுதுன்னு சொன்னால் அதில் இன்வால்வ் ஆகிற கம்பெனிஸ் இமீடியட்டாக தே கேன் ஸ்டார்ட் புட்டிங் ட்ராக்ஸ் அக்ராஸ் இந்தியா. அந்த ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு பாட்ஸ், அதுதான் எல்லாம் நிறையா பேர் இப்போ அந்த பாட் டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த ட்ராக்கில் எப்படி ஓட்டலாம், இந்த டைமென்ஷனை கொடுத்து இந்த ட்ராக்கில் எப்படி ஓட்டலாம், அதுதான் அவங்க பண்ணுறாங்க. இது எவ்வளோ நாள் சார் செயல்பாட்டுக்கு வரும்? என்னோட அபிப்பிராயத்தில் இப்போ வந்து இன்னும் ஒரு 2-2.5 வருஷத்துக்குள்ளே கார்கோ போக ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே ஹியூமன் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.